பி குயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரத்தம் வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இத டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இந்த சுண்டைக்காய வந்து இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டு, நீங்க இந்த மாரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஹீமோகுளோபின் அளவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரத்தத்தில சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறவங்க இத சாப்பிட்டா அவ்ளோ ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லாருக்கும். அவங்களுக்கு பிளட்டும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கு நான் சுண்டைக்காய எடுத்து கட் பண்ணி 2 கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில அதிகப்படியான இரும்புச்சத்து இருக்கிறதுனால இத கட் பண்ணன உடனே கருத்து போயிருது. ஆக்சுவலா இரும்புச்சத்து அதிகம் இருந்தா தான் சுண்டைக்காய் இந்த மாதிரி ஆகும். ஆனா இந்த விதை ரொம்ப சத்தான ஒரு இது பொருள். அதனால அத நம்ம நம்ம கொட்டி அந்த விதைய கழுவிட்டு இது பண்ணக்கூடாது. அதுக்காக தான் கத்தியில கட் பண்றோம். மெயினா இந்த மாதிரி தான் சுண்டைக்காய நீங்க செய்யணும். ஒரு கடாய் வச்சு இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம முதல்லயே வாஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் கட் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. கடாய் வச்சு நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நெய்யில வதக்கணும். அதுதான் மெயின் ப்ராசஸ். நல்லெண்ணெயிலயும் வதக்கி சாப்பிடலாம். இருந்தாலும் இந்த சுண்டைக்காயும் நெய்யும் அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டா இருக்கும். பாருங்க அப்படி கருத்துரும் பாருங்க. கட் பண்ணன உடனே எந்த பொருள் கருக்குதோ அது வந்து அதில எல்லாம் சத்துக்கள் அதிகம். இரும்பு சத்து அதிகமா இருந்ததுனா தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த சுண்டைக்காய அதில நெய்யில போட்டு நல்லா அடுப்பை மீடியமா அதாவது சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். இது வந்து நெய்யிலேயே சுண்டைக்காயை வதக்கணும், வெந்துடணும் நெய்யில். ஆக்சுவலாக இது வந்து இதில் தண்ணியோ வேறு எதுவும் இதில் கலக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நெய் இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா அப்சர்வேஷன் ஆகி அந்த நெய்யிலேயே சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி, ஆனால் அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா சுண்டைக்காய் சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு சுண்டைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வெள்ளை கலராக ஆயிடணும். அப்படியே பலூன் மாதிரி அது வெந்திருக்கும், உப்பி இருக்கும். அந்த அளவுக்கு சுண்டைக்காயை நல்லா வதக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. இது இப்படியே வதக்கி வெறுமனை சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். வெறுமனவே சாப்பிட்டிங்கனாலும் இது அவ்வளோ நல்லா இருக்கும். பட் ஆனால் நம்ம இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு, சால்ட்டு, அதாவது சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் வேண்டாம். காரத்துக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துனா போதும். அதிகப்படியான காரம் இதில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல். மஞ்சள் பொடி சேர்த்தா சேர்க்கலாம், சேர்க்கலைனாலும் விட்டுறலாம். நம்ம காரத்துக்குமே நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம் வெறுமனே சாப்பிட்லான்னா சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் இந்த சுண்டைக்காயை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, வெறுமனே சாப்பிட்டிங்கனாலும் அந்த நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனோட இந்த கசப்பு சுவை, அந்த கார சுவை, நெய்யோட மனம், இது எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி தனியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பாருங்கள். இப்படி கையில் நசுக்கணுன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு இது பண்ணிடுங்க. இதை இப்படி சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகி நல்ல உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும். நீங்கள் வேணால் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு இதாக இருக்கும். நீங்கள் இதை சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் தனியாகவும் ஹீமோகுளோபின் அதிகம் பண்ணணும்னா தனியாகவே நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. நல்லெண்ணெயோட நெய்யில் செய்யுங்க. இதே மாதிரி செய்யுங்க. பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்